ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அழகான கிருஷ்ணரோட கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கிருஷ்ணர் குறும்புக்குனே பேர் போனவர். அவரு ருக்மிணியை எப்படி வெறுப்பேத்தினாரு, உண்மையிலே கிருஷ்ணர் யாரு, அவருக்கு என்ன பிடிக்கும்ங்கிறத தான் இந்த கதையில பார்க்க போறோம். ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல நடக்கிற உரையாடலை தான் கதையா சொல்ல போறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? கிருஷ்ணர் ருக்மிணியோட படுக்கையில உட்காந்துருந்தாரு. பின்னாடி பனி பெண்கள் கிருஷ்ணருக்காக சாமரம் போட்டுட்டு இருந்தாங்க. ருக்மிணியோட மாளிகை அற்புதமான வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகா கட்டப்பட்டிருந்தது. மாளிகையில இருக்கிற தோட்டத்துல மல்லிகை மற்றும் ரோஜா பூவோட வாசனை மணமணத்தது. சின்ன சின்ன வண்டுகள் பூவோட வாசத்தால சத்தம் போட்டது. அதனாலவே அந்த இடம் ரொம்ப ரம்யமா இருந்தது. இரவு நேரம்ங்கிறதுனால சந்திரனோட பிரகாசமான ஒளி ஜன்னல் வழியா வந்தது. தூபத்தோட நறுமணம் மொத்த மாளிகையிலையும் வீசினது. ருக்மிணி தனிப்பட்ட முறையில கிருஷ்ணரை கவனிக்க நினைச்சாங்க. அதனால பனி பெண்கள் அனுப்பிட்டு அந்த சாமரத்தை ருக்மிணி வாங்கி கிருஷ்ணருக்காக வீசினாங்க. அவங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருந்தது. இத கிருஷ்ணர் கவனிச்சாரு. கிருஷ்ணர் எப்பவுமே குறும்புத்தனம் செய்யறவராச்சே, அவருக்கு ருக்மிணி இந்த நேரத்துல கோவப்படுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. வெறுப்பேத்தணும்னு நினைச்சாரு. கிருஷ்ணர் மெல்ல ருக்மிணி கிட்ட, என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்ல ருக்மிணி, உன்னை கல்யாணம் செஞ்சுக்க எத்தனை பேர் முன் வந்தாங்க, அதுலயும் சிசுபலா எவ்வளவு பெரிய அரசன், அவரும் உன்னை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. நீ மட்டும் அவரை திருமணம் செஞ்சிருந்தா ஒரு வேலைக்காரன் போல உன் கால் அடியில் அவன் இருந்திருப்பான். உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு பயந்தாங்கோலி. ஜரசந்தன்ட்ட இருந்து தப்பிக்க விருந்தாவனை விட்டுட்டு கடலுக்கு நடுவுல நகரத்தை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு வாழ்க்கையில எந்த குறிக்கோளும் இல்லை. நிறைய பேருக்கு நான் ஒரு மாடு மேய்க்கிறவனா இல்ல அரசனானே தெரியாது. நந்தனோட மகனா இல்ல வாசுதேவனோட மகனான்னு தெரியாது. ஆனா நீ என்ன போல ஒருத்தனை உன்னோட கணவனா தேர்ந்தெடுத்திருக்க. ஒரு மனுஷன்னா ஒரு மனைவியோட தான் வாழணும். ஆனா நீ என்ன பாரு, எனக்கு 16,000 மனைவிகளுக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாரையும் என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியல. எந்த பெண்ணும் என்ன நினைச்சு தேடி வந்தா அவங்க வாழ்க்கை முழுக்க வருத்தத்திலையும் சோகத்திலையும் அழுதுட்டு தான் இருக்காங்க. உனக்கு தெரியுமா, நான் கேள்விப்பட்டேன், பிருந்தாவனத்துல இருந்து நான் வந்ததுக்கு பிறகு அங்கே என்னோட நண்பர்கள் ராதை, என்னோட அப்பா அம்மா எல்லாரும் எனக்காக அழுதாங்க, ஏங்கினாங்க. அவங்கள என்னால திரும்ப சந்தோஷமா பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியல. இதுலயே நீ தெரிஞ்சுக்கலாம், நான் ஒரு நிலையானவன் இல்ல, உனக்கான கணவனா இல்ல. ருக்மிணி, உனக்கே தெரியும், என்கிட்ட ஒத்த காசு கூட இல்ல, எதுவும் எனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு சம்சார வாழ்க்கையில ஒரு பெரிய ஈடுபாடு இல்ல. தன்னை உணர்ந்து கொள்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப புத்திசாலியான பெண். ஆனா என்ன கணவனா தேர்ந்தெடுத்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல ருக்மிணி. ஒரு நல்ல க்ஷத்ரிய அரசனா பார்த்து நீ திருமணம் செஞ்சுக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ என்ன மறந்துடுன்னு சொன்னாரு. ருக்மிணிக்கும் இங்க கிருஷ்ணர் தன்னை விட்டுட்டு போயிடுவாருங்கிற பயம் கண்ணுல தெரிஞ்சது. ஏன்னா கிருஷ்ணர்ட்ட இருந்து இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவங்க கேட்டதே இல்ல. அவங்க இதய துடிப்பு அதிகமானது. ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம ருக்மிணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண்ணீர் கண்ணில் இருந்த கண்மையோட கலந்து கசிந்தது. துக்கம் அதிகமானதுல கையில இருந்த சாமரம் கீழே விழுந்தது. கூடவே ருக்மிணியும் மயக்கம் அடைஞ்சாங்க. அப்போதான் கிருஷ்ணருக்கு புரிஞ்சது, அவர் விளையாட்டா சொன்னத ருக்மிணி உண்மைன்னு நம்பிட்டாங்க. ருக்மிணியோட நிலைய பார்த்து கிருஷ்ணரோட மனசு மென்மையானது. ருக்மிணி கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சது. மெல்ல அவங்கள தரையில இருந்து தூக்கி மெத்தையில வச்சு கிருஷ்ணர் அன்பா பேசினாரு. ருக்மிணி, என்ன தப்பா நினைக்காத, நீ என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நீ என்னைக்குமே என்னோட நித்தியமான துணை. நான் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. உன்னை வெறுப்பேத்ததான் அப்படி சொன்னேன். நான் உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு நீ என் கூட சண்டை போடுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நான் சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டேன். என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாரு. ருக்மிணிக்கு இயல்பான நிலைக்கு திரும்ப வர கொஞ்சம் நேரமானது. ருக்மிணி கிருஷ்ணர் கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்களை பத்தி சொன்ன எல்லா எதிர்மறையான பேச்சும் உங்க மகத்துவத்தை தான் குறிக்குது. உங்ககிட்ட ஒத்த காசு கூட இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு அர்த்தம் நீங்க ஏழைங்கிறது இல்ல. இந்த ஜகத்துல சகலமும் நீங்க தான். அதனால உங்களுக்கு எதுவும் சொந்தமா இருக்க தேவையில்லை. உங்களுக்கு சொந்தமா எதுவும் இல்லைனாலும் உங்களை விட செல்வந்தரும் யாரும் இல்லை. உங்களுக்கு எந்த பெண் மேலேயும் ஆசை பற்று எதுவும் இல்லை. அவள் எவ்வளவு பெரிய பேரழகியா இருந்தாலும் நல்ல நிலையில இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு என் ஆயுள் முழுக்க உங்க தாமரை பாதங்களுக்கு சேவை செஞ்சாலே அது என் பாகியம்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் ருக்மிணியை வெறுப்பேத்த அப்படி பேசியிருந்தாலும் அவங்களோட தெளிவான பதிலை கேட்டு சொன்னாரு. ருக்மிணி, நீ என்னை பத்தி சொன்ன விளக்கம் ரொம்ப சரியானது, உண்மையானது. அதை நான் ஒத்துக்கிறேன்.
நீ என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உன்னோட உண்மையான அன்புக்கு நான் தலை வணங்குறேன். உன்னோட ஆசை கனவு எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்ய நான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னார். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த இல்லை திருப்திப்படுத்த யாருமே தேவையில்லை. அவர் ஆத்மராமர், அதாவது சுயமாகவே மனநிறைவு பெற முடியும். அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.